இது மகிமை நேரம். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரத்திலே நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அழுகையின் பள்ளத்தாக்கின் வழியாக தங்களுடைய வாழ்க்கையிலே கடந்து சென்றவர்கள் அதை எப்படி அந்த சோதனையை சாதனையாய் மாற்றினார்கள் என்பதை நாம் தியானித்து வந்தோம். இந்த நாளிலும் இறுதி நாளிலும் கூட நாம் பேதுருவை குறித்து தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 26 அதிகாரம் 75 வசனம். பேதுரு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இங்கே நாம் அழுதவர்கள் அந்த லிஸ்ட்ல நம்ம பார்க்கிற பொழுது இன்னைக்கு பேதுருவை குறித்து பார்க்கிற பொழுது பேதுரு என்ன செய்தார்? மனம் கசந்து அழுதான். பேதுரு மனம் கசந்து அழுதான். பேதுரு ஆண்டவருடைய 12 சீடர்களில் மிக முக்கியமானவர் பேதுரு. இந்த சம்பவத்தை நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். எல்லாம் நமக்கு தெரிந்த வேத பகுதி தான். அதை நம்ம திரும்ப நினைவு கூர்ந்து அதை தியானிக்கிற பொழுது அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பேதுரு என்ன செய்கிறார்? மறுதலிக்கிறார். ஆண்டவரை பிடித்து செல்லும் போது அந்த ஒரு வேலைக்காரியின் இடத்திலே மறுதலிக்கிறார். அந்த அரண்மனையிலே ஒவ்வொருவரும் அவரை பேதுருவை நீயும் ஆண்டவரோடு கூட நீ அவனோடு கூட இருந்தாய் அல்லவா என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொருவரிடத்திலும் அவன் மறுதலிக்கிறதை பார்க்கிறோம். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று சொன்ன வார்த்தையை அங்கே அவன் ஒவ்வொரு தடவை மறுதலிக்கிற பொழுது 3வது தடவை என்ன செய்கிறது? அங்கே சேவல் கூவுகிறது. அப்பொழுது அவன் நினைவு கூறுகிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து நீ இன்றைக்கு சேவல் 2 தரம் கூவுறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அங்கே மனங்கசந்து அழுகிறதை நாம பார்க்கிறோம். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்தாங்க? இந்த தப்பு பண்ணிட்டு பாவம் செய்துட்டு சிலர் மனஸ்தாபப்படுவாங்க, அவ்வளவுதான். சிலருக்கு மனஸ்தாபமே இருக்காது. நம்ம செய்யறது தவறு, இது பாவம்ங்கிற உணர்வே என்ன செய்யாது, இருக்காது. ஆனால் பேதுரு ஒரு நல்ல ஆண்டவருடைய மனிதனாக இருந்ததுனால ஒரு ஆண் மனம் கசந்து என்ன செய்தான்? அழுதான். அதுதான் அந்த பேதுருகிட்ட இருந்த ஒரு சிறந்த ஒரு குணம். இன்னைக்கு எத்தனையோ பேர் பாவத்தை என்ன செய்வாங்க? மறைத்து வைப்பாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய பாவமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா, பாவத்தை குறித்து ரொம்ப அசால்ட்டா இருக்கிறவங்க உண்டு. இல்லைன்னா என்ன செய்வாங்க? அதை மனஸ்தாபப்படுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த பேதுரு என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய பாடு மரணங்களை பார்க்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நினைவு கூறுகிறார். ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் நான் உம்மை பின்பற்றி வருவேன் தைரியமா சொன்னவர் கடைசியாக மறுதலித்த போது ஆண்டவர் திரும்பி பார்க்கிறார் பேதுருவை. பேதுரு என்ன செய்கிறார்? மனங்கசந்து அழுகிறார். இங்கே மனங்கசந்து அழுத பேதுருவை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட வாழ்க்கையிலே தவறு செய்கிற பொழுது நம்ம அழணும், மனஸ்தாபப்பட்டு அழணும். சும்மா மேலோட்டமா இல்லை, ஏதோ மற்றவங்களுக்காக அல்ல 2 சொட்டு கண்ணீரை வடிச்சிட்டு நான் தெரியாம செய்துட்டேன்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லக்கூடாது. உண்மையாக ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், உள்ளிந்திரியங்களை சோதித்து அறிகிறார். இந்த பேதுரு மனங்கசந்து அழுதான். இதே இதுல நம்ம யூதாஸ் காரியத்தை பார்க்கிறோம். யூதாஸ் இதே தவறதான் செய்தான். பேதுரு ஒரு பக்கம் மறுதலிக்கிறான், சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான் என்று பார்க்கிறோம். இந்த யூதாஸ் என்ன காட்டி கொடுக்கிறான். ஆனால் அந்த யூதாசும் ஆண்டவரிடத்திலே மனம் கசந்து அழுதிருப்பான் என்று சொன்னால் இந்த யூதாசுக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பு கிடைத்திருக்கும். நம்ம பார்க்கிறோம். அந்த மத்தேயு 27 அதிகாரத்திலே நாம பார்க்கிறோம். அவன் என்ன செய்கிறான்? மனஸ்தாபப்பட்டான். அந்த யூதாஸ் மனஸ்தாபப்பட்டு பிரதான ஆசாரியரிடத்துக்கு திரும்ப ஓடுகிறான். மனஸ்தாபப்பட்டான். ஆனால் அவன் மனங்கசந்து என்ன செய்யல? அழல. இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை நம்ம மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் வருவான். நான் மனம் கசந்து அழுகிற பொழுது ஆண்டவரே, நான் தெரியாம இந்த பாவத்தை செய்துட்டேன். தாவீது அதே போல அந்த நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக உணர்த்தப்பட்ட பொழுது தாவீது தன்னுடைய பாவத்திற்காக குத்தப்பட்டவனாக மனம் கசந்து அவன் அழுததை நாம் பார்க்கிறோம். 51 சங்கீதத்திலே அவன் எவ்வளவாக தன்னுடைய பாவத்தை உணர்ந்து அவன் அறிக்கையிட்டு புலம்புவதை நாம் பார்க்கிறோம். ஆம், சுத்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார். மாய்மாலமான இருதயம் அல்ல. மனம் கசந்தது உண்மைதான் யூதாஸ். ஆனால் அவன் மனஸ்தாபப்பட்டது உண்மைதான். ஆனால் மனம் கசந்து அவன் அழுதிருந்தால் நிச்சயமாக அவன் ஒரு ரட்சிப்பை பெற்றிருப்பான் என்பதிலே சந்தேகமில்லை. நாமும் கூட வாழ்க்கையிலே தவறு செய்கிற பொழுது, ஆண்டவரை விட்டு பின்வாங்குகிற பொழுது, ஆண்டவரை மறுதலிக்கிற பொழுது, ஆண்டவரை விட்டு தூரமாக செல்லுகிற பொழுது, மீண்டும் அவரண்டை வருகிற பொழுது உண்மையாக மனம் கசந்து நாம் அழுது ஆண்டவரோடு ஒப்புரவாகும் போது ஆண்டவர் அவருடைய இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார். பேதுருவுக்கும் அப்படிதான். அவன் அதோட முடிஞ்சிட்டுன்னு சொல்லி நினைச்சான்.
ஆனாலும் கூட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் திபேரியா கடற்கரையில சீஷர்களுக்கு தம்மை மறுபடியும் வெளிப்படுத்துகிறார். பேதுரு, இதோட முடிஞ்சு எல்லா ஆண்டவரோடு நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று சொல்லி, நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி மற்ற சீஷர்களையும் கூட்டிட்டு மீன் பிடிக்க போகிற இடத்துல ஆண்டவர் திரும்பவும் அந்த பேதுருவுக்கு என்ன செய்கிறார்? சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். பிள்ளைகளை புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்று சொல்லி வலிய அவர்களிடத்திலே போகிறார். நம்முடைய ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறவர்கள், மனம் கசந்து உண்மையாக அழுகிறவர்களை ஆண்டவர் தேடி செல்கிற தேவன், பாவங்களை மன்னிக்கிற தேவன், மாய்மாலமாக அல்ல. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நம்முடைய உள்ளம், நம்ம என்ன மனநிலையில நம்ம ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்கிறோம் எல்லாம் அவருக்கு தெரியும். கள்ளத்தனமாய் மனம் திரும்புதல் அல்ல, மனம் கசந்து அழுகிற ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் நேசிக்கிறார். அந்த பேதுருவின் இடத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அந்த 21ஆம் அதிகாரத்திலே இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவும் அந்த பேதுருவையும் குறித்து பார்க்கிற பொழுது எல்லா சீஷர்களையும் விட்டுட்டு பேதுருவை பார்த்து கேட்கிறார், நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா? என் ஆடுகளை மேய்ப்பாயா என்று சொல்லி பேதுருவை எவ்வளவு அதிகமாய் ஆண்டவர் நேசித்தார். காரணம் என்ன? எல்லார் வாழ்க்கையிலையும் சரிவு வரும், எல்லார் வாழ்க்கையிலையும் பின்வாங்குதல் வரும், ஏதோ ஒரு கட்டத்திலே சோர்வு வரும், ஏதோ ஒரு கட்டத்திலே விழுந்து போகக்கூடிய சூழ்நிலை வரும். ஆனால் மீண்டுமாக எழுந்து உயிருக்கு பயந்தவனாய் ஆண்டவரை அவன் மறுதலித்தான். ஆனாலும் கூட அதை உணர்ந்தவனாக மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அவன் அழுது ஆண்டவரிடத்திலே அவன் ஒப்புரவாகிறதை நாம பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே மனஸ்தாபப்பட வேண்டும். திரும்ப ஆண்டவரிடத்திலே உண்மையான மனஸ்தாபத்தோடு மனம் கசந்து அழுது ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்புரவாக வேண்டும். அமெரிக்க அதிபதிகளுக்கான வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட போது அங்கே ஜார்ஜ் புஷ்னுடைய பெயரும் அறிவிக்கப்பட்டது. அதை கேட்ட உடனே எல்லாருக்கும் பயங்கர கோபம். இவர் ஒரு பெரிய குடிகாரர், இவர் அரசாங்கத்துக்கு எதிராக தப்பு பண்ணி ஃபைன் கட்டினவர் கோர்ட்ல, இவர் எப்படி வேட்பாளராக நிற்கலாம் என்று சொல்லி அங்கே பயங்கர பிரச்சனை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் சொன்னாங்க, இனி ஜார்ஜ் புஷ் அவ்வளவுதான், இனிமே அவர் ஜெயிக்கிறதற்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லி பயங்கரமான ஒரு எதிர்ப்பின் சூழ்நிலையில அவர் காணப்பட்டார். உடனே அதை அறிந்த அந்த ஜார்ஜ் புஷ் என்ன செய்தார்? அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதுல அவர் சொன்னார், நான் முழுவதும் மனப்பூர்வமாக ஒத்துக்கொள்கிறேன். நான் 1987ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி புது வருடம் அன்று நான் குடித்து விட்டு காரு ஓட்டி நான் என்ன செய்தேன்? நான் போலீஸ்காரர்களால் பிடிபட்டு அபராதம் செலுத்தப்பட்டது உண்மைதான், நான் தவறு செய்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். அந்த வருடம் புது வருட ஆராதனைக்கு நாங்கள் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்னோடு வர மறுத்து விட்டார்கள். ஒரு குடிகார தகப்பனோடு நாங்கள் ஆலயத்திற்கு வருவதில்லை, ஆராதனைக்கு நாங்கள் வருவதில்லை என்று சொல்லி என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் என்னோடு சேர்ந்து ஆராதனைக்கு வருவதற்கு மறுத்து விட்டார்கள். அன்று என் இருதயம் நொறுங்கியது. நான் மிகவும் மனம் கசந்து அழுதேன், செய்வதறியாது திகைத்தேன். அப்பொழுது நான் ஒரு முடிவு எடுத்தேன். என் மனைவி பிள்ளைகளிடம் நான் மன்னிப்பு கேட்டு மனஸ்தாபப்பட்டேன். நான் இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் என் பிள்ளைகளிடத்திலும் மனைவியின் இடத்திலும் சொல்லி அவர்களோடு நான் புது வருட ஆராதனையிலே நான் கலந்து கொண்டேன். அந்த ஆராதனையிலே நான் அழுது கொண்டே இருந்தேன். என்னுடைய பாவத்தை நினைத்து, நான் செய்த செயலை நினைத்து நான் ஆண்டவரிடத்திலே அழுது கொண்டே இருந்தேன். அப்பொழுது நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன், இனிமேல் இந்த குடி என்கிற பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்திலே ஒரு தீர்மானம் பண்ணினேன். அன்று முதல் இன்று வரை 14 வருடங்களாக நான் குடிப்பதை நிறுத்திவிட்டேன். நான் அந்த குடிப்பழக்கத்தை நான் தொடவில்லை என்று சொல்லி அவர் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதை வாசித்த மக்கள் அனைவரும் தொடப்பட்டார்கள். இப்படி ஒரு மனிதர் தான் நமக்கு தேவை என்று சொல்லி அவர்கள் அவருக்கு வாக்களித்து 43வது குடியரசுத் தலைவராக அவர் தெரிந்தெடுக்கப்பட்டார். உண்மையாகவே எந்த ஒரு மனிதனும் உண்மையாக உணர வேண்டும் தன்னுடைய பாவத்தை குறித்து. மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து, மனிதன் விழுந்து போவது இயற்கை, மனிதன் பாவம் செய்வது இயற்கை. விழுந்தவர்கள் என்ன செய்யணும்? திரும்ப ஆண்டவர்கிட்ட முழு மனஸ்தாபத்தோடு வருகிற பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு கூர்முனை இல்லாத, ஒரு சீவப்படாத பென்சில் போன்றது அப்படின்னு சொல்லி அந்த ஜார்ஜ் புஷ் சொல்லுகிறார். தேவன் இல்லாத வாழ்க்கை ஒரு சீவப்படாத பென்சிலை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. அதுபோல ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை என்று சொல்லுகிறார். வாழ்க்கையிலே நாம தப்பு செய்வோம், தவறு செய்வோம். விழுந்து போனவர்கள் மீண்டும் எழும்பவில்லையா என்று எரேமியாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விழுந்தவர்கள் எழும்ப வேண்டும். தேவனிடத்திலே மனம் கசந்து அழுது
பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் நம்மை அரவணைத்துக் கொள்ளுகிறார். மீண்டும் நமக்கு வாழ வாய்ப்பு கொடுக்கிறார். மீண்டும் நம்மை தூக்கி நிறுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட ஆண்டவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அந்த நல்ல நாளின் காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளிலும் பேதுருவினுடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரே, மறுதலித்த பேதுரு மனஸ்தாபப்பட்டு மனம் கசந்து அழுது உம்மிடத்திலே ஆண்டவரை ஒப்புரவானதை போல ஆண்டவரே, உம்முடைய பெரிய ஸ்லாக்கியத்தை கிருபையை பெற்றுக்கொண்டது போல பின்வாங்கி போன ஒவ்வொருவரும் ஆண்டவரை இந்த நாளிலும் மெய்யாகவே மனம் கசந்து அழுது உம்மோடு ஒப்புரவாக கிருபை தாரும். நாள் முழுவதும் காத்து வழி நடத்தும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.